சிந்திப்போமே. 1752 பஞ்சாக்கரவன் பதத்து உற்று நில்லே. ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். பெரும் துன்பத்தை விளைவிக்கும் பழிகள் சூழ்ந்தாலும், இன்பம் முழுதும் கவ்வி உள்ளத்தை விழுங்கும்படி பெரும் புகழே வந்தாலும் எல்லாம் நம் வினையின் வழிதான் நிகழ்கின்றன என உணர்வாயாக. ஆனால் அதற்காக சோர்ந்து நிற்க வேண்டாம். அருள் வண்ணமான ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகன் திருவடியிலே அடிமைப்பட்டு ஒழுகும் அந்த பெருநிலையில் அந்த வினைகளால் யாதொரு வாதனையும் துன்பமும் இல்லை. எனவே அவன் திருவடிக்கு அன்பு செய்க. இப்படியாக வினை தாக்கம் நீங்க வேண்டுமானால் குருவடி நிற்க வேண்டும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. புழுங்கும் பெரும் பழி வந்தாலும் என் இன்பம் பார்த்து உளத்தை விழுங்கும் பெரும் புகழ் வந்தாலும் என் வினைப்பாலது என்று மழுங்கும்படி அது அன்றே. அருள் பஞ்சாக்கரவன் பதத்து ஒழுங்கும் பெருநிலை கூறு அவற்றால் இல்லை உற்று நில்லே என ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் மிக அழகாக தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி என்னும் நூலின் 65வது திருப்பாடலில் தெளிவாக விளக்குகிறார். குருவடி நிற்போம், வினை நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.